பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு புதிய நாளை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் என்ன காரணம் இல்லாமல் பகைக்கிறாங்க, என்ன குற்றம் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இப்படி நெருக்கமாக இருக்கு, நீ கலங்குறீங்களா? தாவீது என்கிற ராஜாவை குறித்து பைபிளை வாசித்தா அவரும் இப்படி தான் பாருங்க, நிறைய பாடுபட்டார், உபத்திரவப்பட்டார். உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரவம். அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி புலம்பினார். ஆனால் ஒரு காலம் வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு காலத்தில் நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன், ஏன் இப்படி எனக்கு கஷ்டம்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். அதை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். உங்களுக்கும் அப்படி நடக்கும். நீங்களும் சொல்லுவீங்க, ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீரேன்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொல்லுவீங்க. என்றைக்கு தான் அதை மாற பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிங்களா? இன்றைக்கு. இதுவரை நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த காரியத்தில் இனி ஆனந்தத்தை நீங்கள் காணும்படி ஆண்டவர் அதை மாற பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்களா, தகப்பனே, தாவீதின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவன் என் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த புலம்பலான சூழ்நிலைகளை ஆனந்த களிப்புள்ள ஒரு அற்புதமான காரியமாய் மாற்றி தருகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.